இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யாத்ராம புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், இந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர்களும் கர்த்தரை புகழ்ந்து இந்த நாட்களிலே பாடின பாட்டாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தராகிய தேவன் மோசையோடு கூட இருந்து அங்கே இந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்கும்படியாக மோசையினுடைய தலைமையிலே இந்த நாட்களிலே அவர் வெற்றி சுரக்கும்படியாக அந்த நாட்களில் செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் மையமாக வைத்து இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே வனாந்தரத்திலே இந்த பாடல்களை இந்த நாட்களிலே பாடுகிறதை பார்க்கிறோம். எப்படியாக என்றால், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அல்லேலுயா, அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்ன அற்புதத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் செய்தார். அது மட்டுமல்ல, கர்த்தர் எப்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்பதை குறித்து அவர்கள் புகழ்ந்து அந்த இடத்திலே பாடுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்திலே எந்த தேவர்களும் இப்படியான காரியங்களை இந்த நாட்களில் இதுவரையிலே இந்த நாட்களில் செய்ததில்லை. ஆனாலும் எங்கள் ஜீவனுள்ள கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களிலே அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆதிகாமத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களே அவரை குறித்து கர்த்தர் 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 என்று சொல்லி இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இந்த நாட்களிலே இருந்தார்கள். ஆனால் மத்தேயு சுவிசேஷத்திற்கு பின்பாக வருகிற வேளையிலே அங்கே இரட்சகர் இரட்சகர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய நாமம் புகழப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இவர் யார் என்று பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒருவர் தான் இந்த நாட்களிலே கர்த்தராக இருக்கிறது மட்டுமல்ல, இரட்சகராக இருக்கிறது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அதே வேளையில் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களிலே ஒரு ஆத்துமாவுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவர்கள் சொல்லுகிறார், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நமக்கு முதலாவதாக ஒரு பெலனாக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் நமக்கு பாடல்களாக இந்த நாட்களில் கீதமாக இந்த நாட்களில் இருக்கிறார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அல்லேலுயா, அவர் நம்மை இரட்சிப்பு என்றால் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இக்கட்டுகளிலே இருந்து, நோய்களிலே இருந்து, உபத்திரவத்திலே இருந்து, நெருக்கத்திலே இருந்து, பில்லி சூனிய கட்டுக்களிலே இருந்து நாட்களிலே விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே என் தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்கள் உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியாக இன்றைக்கு நாங்கள் நினைத்து அவரை உயர்த்துவோமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் இன்றைய நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அவர் இந்த நாட்களிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்திலே அந்த தேவனை நோக்கி பாருங்கள். அவர் அண்டையிலே இந்த நாட்களிலே உங்களுடைய ஆத்துமாவை இந்த நாட்களிலே திருப்பிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே ஆத்துமாவை அவருடைய பகுதியிலே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுகிற வேளையிலே அவர் உங்களை ரட்சித்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை என்னவென்றால் ஆத்துமாவை விடுவிக்கிற தேவன். மரண பாதாள கட்டுக்களிலே சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை விடுவித்து இந்த நாட்களிலே அவர்களுக்கு நித்தியத்தை கொடுக்கிற தேவன் அவர் ஒருவரே என்பதை இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தைகளூடாக இந்த நாட்களை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் அந்த பலனான கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டிலே உங்களோடு கூட இருந்து
அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.